ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। योगोशतं कनकशृङ्गमयं ददाति विप्राय वेदविदुषे च बहुश्रुताय पुण्यांश्च भारतकथां शृणुयांश्च नित्यं तुल्यं भवति तस्य चैव। நம் பாரத தேசத்தில் பெரியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பல விஷயங்கள், பெரியவர்கள்னு சொன்னால் அந்த இடத்துல ரிஷிகள், ஆச்சாரிய புருஷர்கள், பக்திமான்கள் அத்தனை பேரும் கொடுத்துருக்கக்கூடிய கிரந்தங்களில் சால சிறந்ததாயும் அப்பௌருஷேயம், யாராலும் இயற்றப்படாததாயும், தட் விச் இஸ் நாட் பீன் கம்போஸ்ட் பை எனி ஒன், அப்பேற்பட்ட அப்பௌருஷேயமாயும் அனாதியாயும் இருப்பது வேதம். அதனால்தான் ஆழ்வார் கூட பிரபந்தத்தில் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் பாதம் பணிந்து, நல்ல வேதம் தெரிஞ்சிருக்கக்கூடியவர்களை அணுகுங்கள். அப்பேற்பட்ட வேதம் பயந்துடுத்து. வேதத்துக்கு என்ன சுவாமி பயம்னு கேட்டால், விபரீதார்த்தம் யாராவது கல்பிப்பாரா? முதல்ல ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாகிடும், கவலைப்படாதுங்க. எல்லாம் முதல்ல டாப்பிக்கே ஸ்ரீ யக்ஷ பிரஷ்னம் இல்லையா? அதுவே பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது என்ன சுவாமி, இது புது டாப்பிக்காக இருக்குது. அதனாலே பல பேர் யோசிச்சுட்டு முதல் நாள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் அடுத்த நாள் வரலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம்னு இல்லையா ட்ரையலில் விட்டுருப்பா. நீங்கள்லாம் இப்போ வந்திருக்க எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு, நன்னா இருக்குன்னு முதல்ல இப்போவே சொல்லிவிட்டேன், நன்னா இருக்கும்னு போய் சொல்லிவிடுங்க, இப்போவே மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஒன்றும். ரெண்டாவது, வேதத்தில் வாக்கியங்கள் ரொம்ப கிரிப்டிக்கும்பா இங்கிலீஷில். அதாவது சில வாக்கியங்கள்லாம் எடுத்தால் இது என்ன சொல்கிறதுனே தெரியலையே சுவாமி, இப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாமோ, அப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாமோ, வேணாம் இப்படியும் வேணாம், 3வது விதமாக அர்த்தம் வச்சுக்கலாமோ, அப்படிங்கிற காரணத்தை வச்சுட்டு தான் நமக்கு இவ்வளவு ஃபிலாசபிஸ் வந்துடுது. அதே வாக்கியம்தான் உபனிஷத்தில் அகம் பிரம்ம அஸ்மி அகம் பிரம்மாஸ்மி. அதே வாக்கியம்தான் தத்து துவம் அசி தத்துவம் அசி. இதே வாக்கியங்களை வச்சுட்டு ஆதிசங்கரர் அத்வைத்தம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் சொல்றதா உபனிஷதங்கள் சொல்றதுங்கிறார். இதே ராமானுஜரோ விசிஷ்டாத்வைத்தம் சொல்றதுங்கிறார். மத்வரோ அது துவைத்தம் தான் சொல்றதுங்கிறார். அதனால ஒரே வாக்கியம்தான். இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியம் இல்லை சுவாமி, அத்வைத்திகளுக்கு ஒரு விதமாக அகம் பிரம்மாஸ்மி வெர்ஷன் ஃபார் வைஷ்ணவாஸ் இஸ் டிஃப்ரெண்ட், கிடையவே கிடையாது. லோகத்தில் அத்தனை அண்டார்டிகாவில் இருந்தாலும், ஆர்க்டிக்கில் இருந்தாலும், நார்வேல இருந்தாலும் ஒரே வாக்கியம்தான். ஆனால் அதே வாக்கியம் இடம் கொடுக்கறது, இட் கிவ்ஸ் அஸ் பிளேஸ், வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்கிறதுக்கு. அதனால் வேதத்துக்கு பயமா, ஒரு காலத்தில் வேதத்துக்கு பயம் வந்துடுத்து. இப்படிலாம் யாராவது விதவிதமான அர்த்தங்கள் சொன்னால் எது உண்மையான அர்த்தங்கிறது தெரியாமல் போய்விடுமோ. அதனால் வேதம் என்ன பண்ணித்தான், என்னுள் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஒழுங்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல இதிகாச புராணங்களை படிச்சுட்டு என்கிட்ட வாங்கோ. பொதுவாக ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு இந்து மதத்தை பற்றி எல்லாம் தெரியணும் சார். முதல்ல வேத கிளாஸில் உட்காந்துக்கிறார், ஒன்றும் புரியாது, ஏதோ 2 தெரிஞ்சது கூட மறந்து போலாப்பில் இருக்கும். அதனால் வேதத்துக்கு முதல்ல அவர் வரக்கூடாது, உபனிஷத்துக்கு வரவே கூடாது, பகவத்கீதைக்கு வரக்கூடாது. முதல்ல ராமாயணத்தில் ஆரம்பிக்கணும், அடுத்தது பாகவதத்துக்கு போனோம், அடுத்தது பாரதத்துக்கு போனோம். இது 3 முடிச்சுட்டேன்னு வச்சுங்கோ. அப்புறம் ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம், அதாவது நான் சுவாமி 6ஆம் கிளாஸில் படிக்கணும்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று எலிமெண்ட்ரி ஸ்கூலை மட்டும் நம்ம மட்டமாக பார்க்கவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க, பல பேர் இன்ஜினியரிங்க்கு வந்துக்கிட்டோம் 3, 5 சேர்ந்து எண்ண ஆரம்பிச்சிருவா. சுவாமி இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்காரே, நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வந்தேன்,
நம்ம பெரிய வேறு இடத்துலாம் படித்து வச்சிருக்கேன், நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கோன்னு பார்த்தா ஆற்றுல எனக்கு ஃபியூஸ் போயிடுத்து, சரிப்படுத்துனா இதெல்லாம் நான் படிக்கலன்னு விட்டேன். ஃபியூஸ் எல்லாம் சரிப்படுத்துறதுலாம் நான் படிக்கல. பெரிய விஷயங்கள் எப்படி ராக்கெட் விடணும் அதெல்லாம் தான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் நமக்கு தெரியாது, அன்றாடம் வாழ்க்கையான விஷயங்கள் தெரியாது. காரணம் என்னென்னா ஃபவுண்டேஷன் சரியாக இருக்க மாட்டேங்கிறது. அதாவது அந்த அடித்தளம்னு இருக்கு இல்லையா, ஒரு வீட்டுக்கு நம்ம போடணும்னாலும் G+1 G+2 ஃபவுண்டேஷன் போடணும். அதே மாதிரி ராமாயண பாரதங்கள்லாம் ஒழுங்கா தெரிஞ்சால்தான் ஓரளவுக்கு பகவத்கீதை புரியும். பகவத்கீதைக்கு நான் முதல்ல போய் உட்காருவேன்னா ஒன்றும் புரியாது. கர்மயோகம் பர், ஞான யோகம் பர், பக்தி யோகம் பர் எல்லாம் முடிச்சுட்டு இல்லை சர்வதர்மான் பரித்தியஜ, அந்த பக்தி யோகத்தை விட்டு எங்காலும் வந்து சரணாகதி பண்ணும் பர், வேணும் முன்னாடி ஒன்றத்தை சொல்லிட்டு இப்போ விடுறாரேன்னு தோணும். அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இதிகாச புராணங்களை ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். சரி, இதிகாச புராணங்கள்னு சொல்லும்போது இதிகாசங்கள் 2. ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், 2வது ஸ்ரீ மகாபாரதம். ராமாயணம் கொஞ்சம் சின்னது, வெறும் 24,000 ஸ்லோகங்கள் தான். அதுவே நமக்கு மூச்சு வாங்கி விடுறாப்புல இருக்கும் பாருங்க. 24,000 அப்படிங்கிறதே அவ்வளவுதான் நான் சொல்கிறேன். அப்படின்னா பாரதம் எவ்வளோ இருக்கணும்? சபாத லக்ஷ கிரந்தம், 1,25,000 ஸ்லோகங்கள் சேர்ந்தது ஸ்ரீ மகாபாரதம். ஓஹோ, இப்படி இருக்கோ, அதுக்கு ராமாயணம் தேவையில்லைன்னு தோணும் பாருங்க. ஆனால் ஒரு விஷயம் கேளுங்கோ, மகாபாரதம் மாதிரி ஒரு உயர்ந்த கிரந்தம் கிடையாது. ஏன்னா மகாபாரதம் படித்தால் அதுக்குள்ள ஒரு ராமாயணமும் அடங்கியிருக்கு. என்னென்னா திரௌபதியை வந்து ஜெயத்ரதன் அப்படின்னு துஷலையுடைய ஆத்துக்காரர் கடத்தின்னு போய்ட்றான். திரௌபதி தான் அந்த காலத்தில் மோஸ்ட் கிட்னாப்டு. அடிக்கடி யாராவது கடத்தின்னு போயிடுவா. இத்தனைக்கும் அவளுக்கு 5 ஆத்துக்காராள். இன்னொரு கஷ்டம் பாருங்க. அதனால இது கடத்தின்னு போகும்போது மீட்டுன்னு வந்துடுறா. பீமனும் அர்ஜுனனும் மீட்டுன்னு வந்துடுறா. மீட்டுன்னு வந்த கையோடு அவளுக்கு ரொம்ப வருத்தம். நமக்கு ஏன் சுவாமி, ஏற்கனவே கஷ்டகாலம், அவளை அவமானப்படுத்துகிறா, சொத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கோம், இன்னும் அஜ்ஞாதவாசம் இருக்கணும், அதுக்குள்ளே இவன் வந்து கடத்தின்னு போகிறான், என்னமான கஷ்டம், நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவா லோகத்தில் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வரா. இப்போ மார்க்கண்டேயர் வந்து கதை சொல்கிறார், அப்படி இல்லைப்பா, உங்களை விட தார்மீகனாக இருந்தவன் ஒருவன் இருந்தான், அவனுக்கு ராமன்னு பேரு. அவனுக்கு அழகே வடிவெடுத்தவள், குணமே வடிவெடுத்தவளாக இருந்தாள் மைதிலி ஜனகாத்மஜான்னு இருக்கக்கூடிய சீதை. அவளும் தான் கஷ்டப்பட்டா, அவளை ஒருத்தன் கடத்தின்னு போயிட்டான். அப்போ ராமாயணத்தை சொல்கிறார். முழு ராமாயணமும் அந்த மகாபாரதத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. இதே நான் ராமாயணத்துக்கு அப்படி சொல்ல மாட்டேன். ராமாயணத்தை சேவிச்சா ராமாயணம் மட்டும்தான் தெரியும், ஆனால் மகாபாரதம் சேவிச்சா ராமாயணமும் தெரியும். இந்த இங்கிலீஷ், அதாவது மேத்ஸில் செட் சப்செட்டுன்னு உண்டு. செட் A இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4, செட் B இஸ் ஈக்குவல் டு 1 2னா B இஸ் அ சப்செட் ஆஃப் ஏம்பா. இது அதுக்குள்ளே அடங்கியிருக்கும்பா. ராமாயணமும் மகாபாரதத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. சரி சுவாமி, இப்போ என்னங்கிற மகாபாரதம் வசதி, அதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் தீர்க்கமாக தெரிஞ்சுக்கணும். மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒன்று இருக்குல்ல, வளவளவளான்னு ஒரு 15 நிமிஷம் பேசிவிட்டு இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மகாபாரதத்து மேலே எந்த ஒரு தவறான கருத்தும் இருக்கக்கூடாது. பல பேர் என்னென்னா அது சண்டையை பற்றி சொல்கிறது, ஏதோ யுத்தத்தில் உட்காந்து சண்டையை போட்டா, யுத்தத்தில் உட்காந்து சண்டையை போட்டாங்கிறது ராமாயணத்துலேயும் தானே வருது. அந்த காண்டத்துக்கு பேர் என்ன? யுத்த காண்டம்னே பேர். கிட்டத்தட்ட 7500 ஸ்லோகம் ராமனும் ராவணனும் எப்படி சண்டை போட்டாங்கிற அதை மட்டும் சேவிக்கிறோம் இல்லையா? ஏன் மகாபாரதத்துக்கு அந்த வஞ்சகம் கிடையாது? மகாபாரதத்தில் சொல்லாத கருத்தே இல்லை, அத்தனை இருக்கு. ஆயுர்வேதத்திலேருந்து தனுர்வித்தையிலேருந்து எல்லாம் இருக்கு. அந்த மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா, 5வது வேதம்னு ஒன்று இருந்தால், 4 தான் இருக்கு, நமக்கு தெரிஞ்சு 4 தான் இருக்கு. ஒருவேளை 5வது வேதம்னு நமக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு யாராவது தகுதி இருந்தால் மகாபாரதத்துக்கு கொடுத்துடலாமா? பாரத பஞ்சமோ வேதா, 5வது வேதம். வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தெல்லாம் 5வது வேதமான ஸ்ரீ மகாபாரதத்தில் அடங்கியிருக்கு ஆயிடுச்சு. மகாபாரதத்துடைய ஹீரோ யார்? இதுதான் சுவாமி, உங்கள் உபன்யாசத்துக்கு வரலாம்னு நினச்சா அது பெரிய ப்ராப்ளம் என்னென்னு அப்பப்போ கேள்வி கேட்டுட்டு, ஏதோ 2 மணி சொல்லிட்டு போறீரா, உங்களுக்கு சம்பாவனை கொடுக்குறானா, எங்களுக்காக கொடுக்குறா, எங்களை உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீர். சூர்யாவது 1 கோடியாவது கொடுக்குறாரு, நீர் அதையும் குடிக்க மாட்டீங்க இல்லையா? இது யார் ஹீரோ? பீஷ்மர். அடுத்தது பெரிய ரொம்ப இல்லை, பீஷ்மர் ரொம்ப நாள் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு பெரிய வரம் அந்த காலத்தில் தெரியுமோ, இச்சா மிருத்யுன்னு பேர். அவர் நினைச்ச போது தான் மரணம் நடக்கும். இந்த வரங்கள்லாம் நமக்கு இல்லைன்னு சந்தோஷப்படணும் இல்லையா? இப்படி இல்லை, இருந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ, இச்சா மிருத்யு எல்லாருக்கும் பகவான் கொடுத்துற, நீங்கள் நினைத்த போது மரணம் ஏற்படும் அப்படின்னா கம்பெனிக்காரன் பென்ஷன் கொடுத்தே காலி ஆயிடுவான் இல்லையா? சம்பளத்தை விட பென்ஷன் தான் இதில் ஜாஸ்தி. அதனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப வருஷம் இருக்கோம்னா ஆற்றுல ஒருத்தி இருக்கா, மாட்டு பொண்ணு, பிள்ளை இருக்கார், ஒருத்தர் இருக்கார் ரொம்ப வயசானவருக்கு இச்சா மிருத்யு வரம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷமாக இருக்கார். வரவா கேட்குறா, வேறு யாரும், ஐயோ ஏன் கேட்குற, 7 தலைமுறைக்கு முன்னாடியிலேருந்து இவருக்கு இச்சா மிருத்யு வரம் இருக்குது, இருந்துகிட்டே இருக்கார், யாருன்னே முதல்ல தெரியல.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது தர்ப்பணங்கள்லாம் பண்ண வரும்போது அந்த வாத்தியார் சுவாமிக்கு தெரியறது நம்ம தாத்தா பேர் என்ன, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. என்ன ஏதோ பேர் இருந்ததே, இது நல்ல பேராக இருக்குமே, அது பியூட்டிஃபுல். இங்கிலீஷில் என்னென்னா வாட் இஸ் எ குட் நேம் அப்படின்பா. ஏதோ குட் நேமாக தான் இருந்திருக்கோன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இச்சாமிருத்தியும் நமக்கு இல்லை, அவருக்கு இருந்தது, ரொம்ப வருஷம் இருந்தார். சரி, அவர் ஹீரோவா அப்படின்னு பார்த்தா அவர் ஹீரோ மாதிரி மரணம் அடையலை. நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய வருஷம் வாழ்ந்தார். விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் நமக்கும் சொல்லி இல்லையா, அவரை பார்த்து தானே நம்ம யுதிஷ்டன் கேள்விலாம் கேட்டார். கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேகம் பராயணம். எந்த இடத்த போய் கேட்குறாரு பாருங்களேன். நல்லா ஐசியூவில் உட்காந்து அவர் படுத்துட்டு இருக்கார், உடம்பெல்லாம் அம்பு, உட்காந்து கிமேகம் தெய்வத்தம் லோகேங்கிறார் இல்லையா. அவர் பதில் சொன்னார். ஏன்னா பகவத் நாமா சொன்னால் வலி தொலையும், அதனால அவர் சொன்னார், இருக்கட்டும். ஆனால் அவருடைய மரணம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இல்லையே. அம்பு படுக்கையிலலாம் உட்காந்து படுக்க வச்சு ஆக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி, அதாவது நன்னா இருக்குது. இது அம்பெல்லாம் அப்படியே ரத்தம் வடிகிறது போட்டு. அதனால் அவர் ஹீரோவான்னு கேட்டால் நமக்கெல்லாம் ஹீரோ மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னா அப்படியே ஜாலியாக பாகுபலி மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் சுமந்துட்டு ஒரே இதெல்லாம் அடிச்சுன்னு அப்படி ஸ்டைலாக இருக்கணும். அதனால் பீஷ்மர் பாவம் நல்லவர், ஹீரோலாம் கிடையாது. அடுத்தது வேற நெக்ஸ்ட் சாய்ஸ் ஒன்று சொல்லுங்கள், யுனானிமஸாக ஏதாவது சொல்லுங்கள். ஜிஎஸ்டி கூட நம்ம பாஸ் பண்ணிவிட்டோம், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறேன்? என்னது யுதிஷ்டர், அப்புறம் கிருஷ்ணர். சரி, கிருஷ்ணர் அவர் சூப்பர் ஹீரோ. ஏன் கேளுங்க, ஹீரோன்னா என்ன, எல்லா பெண்களுக்கும் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதானே ஹீரோன்னா என்ன இல்லையா. அவருக்கு ஒரு ஃபேன் கிளப்லாம் ஆரம்பித்து தளபதி தலைவா இதெல்லாம் போட்டு அது பெரிய ஆளாக இருந்தார் கிருஷ்ணர். அவர் மேலே மோகிக்காதவாளே கிடையாது. திருக்குடந்தை ஆண்டவன்னு ஒரு ஆச்சாரியன் எழுதியிருந்தார், மகாவித்வான், உபன்யாசம் ரொம்ப நன்னா பண்ணுவார். அவரை மாதிரி பண்ணால் நன்னா இருக்கும். அதனால் திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு விஷயம் சாதிப்பார், ஒரு ஐதிஹ்யம்னா இங்கிலீஷில் அனெக்டோட்டுன்னு பேர். அனெக்டோட்னா என்ன, ஐதிஹ்யம். இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா பல பேர் என்ன இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் கேட்பா, தமிழில் சொன்னால் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்க அப்படின்பா, மாற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அதனால் அவர் ஒரு விஷயம் சொல்வார், என்னன்னா யசோதை வளர்த்து வந்தாள் கண்ணனை. தாயே யசோத, பியூட்டிஃபுல் லேடி இல்லையா. கிருஷ்ணரை வளர்த்தவளாச்சே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர தரிக்கிலான். லக்கி லேடி இல்லையா. கிருஷ்ணருடைய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சாலே. யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? தேவகி கூட கிடைக்கலையே சுவாமி. போன வருஷம் அதை தானே பார்த்தோம், கிருஷ்ண சரித்திரம். யாரும் தலையே ஆட்ட மாட்டேங்கிறான். இதே இடத்துல சொன்னாப்புல எனக்கு ஞாபகம். அதனால அதுதான் பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்குலாம். என்னன்னா கேட்க மறக்கிறது பாருங்க. அதே டாப்பிக்கை சொன்னாலும் அப்படி இல்லை, நீங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, நீங்கள் பிடிச்சிருவேள். மற்ற ஊர்க்காராளை பற்றி சொல்கிறேன். அதனால யசோதை ரொம்ப லக்கி லேடி. அந்த யசோதை கிருஷ்ணரை வளர்த்து வந்தாள். அதே ஊரில் அதே கிராமத்தில் ஆயர்பாடியில் இன்னொரு பெண்மணி, அவளுடைய ஃப்ரெண்டு பங்கஜம்னு வச்சுக்கோங்களேன். பங்கஜத்துக்கு ஒரு பிள்ளை. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஆண்மகனாக பிறந்தால் ஒரு பெரிய துர்பாகியம், கல்யாணமே ஆகாது. எல்லா பெண்ணும் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணி பேங்கும். அதனால் பாவம் எல்லா பிள்ளைக்கும் அதோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எல்லா அம்மாவும் டயர்டாயிடுவாள். அப்போ ஒரு பிள்ளைக்கு எதேச்சியாக கல்யாணமும் ஆயிடுது. அச்சீவ்மெண்ட் அந்த காலத்தில். உன் பிள்ளை கல்யாணம் ஆகிடுதா பங்கஜம், எப்படி பண்ணேன்னு சொல்லுன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுது. அப்போ அந்த மனாட்டு பெண்ணை வந்து அந்த மாமியார் காலில் விழுந்து சேவிக்கிறா. ஓஹோ, அப்படிலாம் இருந்திருக்கா போல இருக்கு அப்படின்னா மாமியார் அந்த அளவுக்கு நல்லவளாக இருக்கணும். சார், நல்ல பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi.
ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் லெசன் நமக்கு. மகாபாரதத்தில் ஒரு கட்டம் இல்லை ஒன்னொரு விஷயத்தையும் நம்ம புராணத்திலையும் இதிகாசத்திலையும் சூக்ஷ்மமாக பார்த்தால் தான் தெரியும். திரௌபதிக்கு கல்யாணம் ஆறுது. அந்த மீனெல்லாம் சுற்றுறது, அதை அடிச்சு போடுறான், அதெல்லாம் உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும். என் டி ராமராவ்லாம் அடித்தார் பாருங்க அவருக்கா. ஏன்னா ஆந்திராவில் போய் நான் வந்து கிருஷ்ணர்னா யாருமே பதில் சொல்ல மாட்டான். என் டி ராமராவ்னா ஓ வாடா அப்படின்னு. அதனால் திரௌபதியை கல்யாணம் பண்ணின்னு வரார். இதுதான் என் திருத்தாயார் குந்தி தேவிங்கிறான் அர்ஜுனன். அப்போ அவள் விழுந்து சேவிக்கிறா யார்? திரௌபதி. நல்ல மாமியாராக இருப்போங்கிற நம்பிக்கையில். அப்போ குந்தி ஒரு விஷயம் ஆசீர்வாதம் பண்ணுறா. அதுதான் மகாபாரதத்தில் சூக்ஷ்மம். நான் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேனோ அதில் ஒரு கஷ்டம் கூட உனக்கு வரக்கூடாது. இன்னொரு ஜெனரஸ் மைண்ட் பாருங்க. நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேனோ நீ அதையே கஷ்டப்படணும். என் காலத்தில் மிக்சி இல்லை, நீயும் உரல்ல அரைக்கணும். பாருங்க அந்த மென்டாலிட்டி, மாடர்ன் மென்டாலிட்டிங்கிறது இது கிடையாது. அது ஆனஸ்டாக தொட்டு சொல்லுங்க, அது பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாமியார் காலில் இந்த பெண் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. விழுந்து வாங்கும்போது இந்த மாமியார் ஒரு அட்வைஸ், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஒரு வேலையும் பண்ண வேண்டாம். இது சூப்பர் மாடர்ன் மாதிரி, ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒன்றும் சாயங்காலம் இந்த யசோதையின் பிள்ளை கண்ணன் மாடையும் கண்ணுக்குட்டியையும் மேய்த்து விட்டு சாயங்கால வேளையில் வருவான். அவனை மட்டும் வாசல் கதவில் இருந்து பார்த்து விடாதே. வாசல் அப்படியே ஈவினிங் டைமில் வந்து இப்படி பார்த்துடாதே. இந்த பொண்ணு ஏன்னு கேட்கும். இப்போ பார்க்காதேன்னு சொன்னால் நமக்கு ஏன் வருது பாருங்க கேள்வி. ஏன்னா இன்னி வரைக்கும் நீ எம்ம நாட்டு பெண்ணு, கிருஷ்ணர் வரும் கோலத்தை பார்த்தால் நாளையிலிருந்து யசோதையின் மனாட்டு பெண் ஆகிவிடுவாய். அர்த்தம் என்னன்னா, பெருமாள் வரக்கூடிய வடிவழகை பார்த்து மயங்கிடுவாளாம் யாரும். அதனால கிருஷ்ணர்னா ஹீரோ தான் இருக்கட்டும். பெரிய மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் இதை பாருங்க, பாகவதம்ங்கிறது அவருடைய லீலா சேஷ்டிதங்கள். மகாபாரதத்தில் அவர் பஞ்சபாண்டவாளுக்காக என்னெல்லாம் உதவி செய்தார், பஞ்சவரை பலவகையில் காத்தார் வந்தார்னு தேசிகன். அதனால அந்த பஞ்சபாண்டவாளோடு அவருக்கு இருக்கக்கூடிய உறவை பற்றி சொல்றா. அந்த பஞ்சபாண்டவாளுக்கு இருக்கக்கூடிய உறவை பற்றி சொல்லும்போது பஞ்சபாண்டவாளை பல விதத்தில் காப்பாற்றினார் பகவான். நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹீரோ, பொலிட்டிக்கல் அட்வைசர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவர் தான். சோக்கெல்லாம் ஆச்சாரியன் அவர். அதனால அப்பேற்பட்ட ஒரு மகான். சரி, அவர் ஹீரோவா அப்படின்னு கேட்டால் ஹீரோன்னு வச்சுக்கலாம். கிருஷ்ண அடுத்தா ஹீரோயின் யாரு? மகாபாரதத்துக்கு ஹீரோயின் யார் சொல்லுங்களேன். ஹீரோ கிருஷ்ணர் டிசைட் ஆயிடுது. எல்லாம் இப்போ ஒத்துண்டேல 2 அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் எல்லாத்தையும் பாஸ் ஆயிடுது.
இப்போ ஹீரோயின் யார்? திரௌபதி. சரி, பொதுவாக சரி திரௌபதினே வச்சுப்போம். ஏன்னா ருக்மிணி சத்யபாமாலாம் பாவம் கிருஷ்ணருடைய அவதாரத்தில் அவள்லாம் பாவம் கொஞ்சம் அடக்கி, என்ன தமிழில் அடக்கி வாசிக்கிறதா? அடக்கி தான், ரொம்ப பாவம். அவளுக்கு இன்வால்மெண்ட்லாம் இல்லை. ஏதோ ருக்மிணி வந்து பாரிஜாதம் வாங்கிட்டா, சத்யபாமா புஷ்பத்தை கேட்டா, மரத்தை கொண்டு வந்துட்டா, இவ்வளோ இந்த கதைகள்லாம் தான் வருமே ஒழிய ரொம்ப பெரிய விஷயங்கள்னு இல்லை. இதே சீதைக்கு ஈக்குவல் பார்ட் ராமாயணத்தில். அவளை கடத்தி வச்சுருந்ததுனால தான் ராமர் போனார். இப்போ என்ன கடத்தி வச்சுருந்தா வந்திருக்கவே மாட்டார். அங்கேயே இருக்கட்டும், ராவணனோடய இருக்கட்டும் பார். அதனால சீதை பிளேஸ் அ ஈக்குவல் ரோல். ஆனால் மகாபாரதத்தில் பார்த்தேன்னா இப்போ திரௌபதியை எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டால், திரௌபதி ஹீரோயின்னே வச்சுக்கோங்களேன். ஹீரோ கிருஷ்ணர்னு ஆயிடுது. பொதுவாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது இப்படி இல்லையேன்னு கேட்டால் இது ஒரு யுனிக் ரிலேஷன்ஷிப். இவா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ரீ மகாபாரதத்தில் உத்தியோக பர்வாங்கிற ஒரு கட்டத்தில் வரும். அது நாளன்னைக்கு சொல்கிறேன். என்ன எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லிட்டோன்னு வச்சுங்கோ, எல்லாம் சொல்லிட்டார் சார், அவ்வளோதான் இன்னைக்கு ஆயிடுச்சு, எசன்ஸ் கொடுத்தாச்சு அவர் அப்படின்பா. அதனால் அவ்வப்போது ட்ரெய்லர் காமிக்கிற மாதிரி ஹூ கில்டு கட்டப்பா மாதிரி ஏதாவது ஒன்று விட வேண்டியது தான். நாளன்னைக்கு இது சொல்லப்படும். இப்போ ஹீரோயின் திரௌபதி. எத்திர கிருஷ்ணௌச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி. அவ்வளவு அழகாம் திரௌபதி. அந்த திரௌபதியிலேருந்து ஒரு விஷயம்ங்கிற தேசிகன். பாஞ்சாலி காத்திர சோபான்னர் ஒரு விஷயம் கேளுங்க. மகாபாரதத்தில் என்னன்னா, அவளுக்கு கல்யாணம் அர்ஜுனனோட ஆயிடுத்து. அப்புறம் தான் அம்மா சொன்னா பகிர்ந்து கொள்ளுன்னு சொன்னோம்னா 5 பேரோட ஆறுது. இது பெரிய யூனிக் திங். அந்த காலத்தில் அவளுக்கு முன்னாடி ஒரு பெண் பண்ணியிருந்தாள். அதை வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார். என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. அம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக 5 பேரை பண்ணிக்கணும்னா இதுக்கு ரூல் இருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது கிருஷ்ணர் வந்துடுவார். அவர் எங்கே இருந்தாலும் பஞ்சபாண்டவாள்னா ஓடி வந்துடுவார். அவர் சொல்றார், கவலைப்படாத, இந்த மாதிரி ஒரு பெண்மணி அந்த காலத்துல 10 பிராச்சேதசால கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இவ தேவையில்ல 5, அந்த காலத்து 10. இப்போ நீங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் கூட நீங்க ஹைகோர்ட்ல பார்த்தேன்னா அவன் என்ன பண்ணிடுவான்னா, இன் 1973 ஆகஸ்ட் கேஸ் ஆஃப் அலகாபாத் திஸ் ஹேப்பன்டும்பா. அப்படின்னா என்னன்னா, பாருங்க, நான் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் என் மேலே பழி போடாதீங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்கார். என்ன ஒரு தைரியத்தில் சொல்கிறான்னா, அந்த கொடுத்தவ போயிட்டு இருப்பார். அதை போய் கேட்கவே முடியாது பாருங்க. அதனால ப்ரிசிடென்ட்னு ஒன்றும் அந்த காலத்தில் நடந்தது. கிருஷ்ணர் சொல்றார், ஏற்கனவே நடந்து கொடுத்து. சரி, 5 பேரை கிருஷ்ணர் சொல்லிட்டாருன்னா குந்தி கவலையே விட மாட்டா. கிருஷ்ணர் தான் அத்தாரிட்டி, அவர் தான் சுப்ரீம் கோர்ட். அதனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இப்போ அலங்காரம் பண்ணி விடணும் திரௌபதிக்கு. அப்போ பாரதத்துல வியாசாச்சாரியாலும் சாதிக்கிறார், பாரத சம்பூல அன்னம பட்டரும் சாதிக்கிறார். என்னன்னா, சைரந்திரிகா ஸ்திரீகள் இருந்தா. சைரந்திரிகா ஸ்திரீகள்னா யார்? ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ். நேச்சுரலா இருக்கா பாருங்க, இப்போ நிறைய ட்ரெண்டோட, கிரீன் ட்ரெண்டோட அந்த மாதிரி இருக்கக்கூடிய. அதனால அழகா கோதி விடுறா. இப்போ ஒத்தி கொத்தி பேசிக்கிறா. என்னமோ இவளுக்கு லக்குடி, பெஸ்ட் 5 ஹீரோஸை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஒன்றுத்துக்கு ஒன்று பேசிக்கிறா. அப்படி பேசிக்கும்போது ஒத்தி சொல்றா, இவ தள்ள எழுத்து எப்படி இருக்கோ தெரியல. அப்போ இன்னொத்தி சொன்னாலாம், பார்த்துடலாம் என்னமாதான் அவ தலையில எழுதியிருக்குன்னு அந்த முடியை இப்படி பிரிச்சு வகுடெடுத்தாளாம். அதுதான் முதல் முறையா பெண்களுக்கு வகுடெடுத்ததுன்னு வியாசாச்சாரியார். இப்படி பிரிச்சு என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கறது. திரௌபதி ரொம்ப. அப்புறம் இன்னும் அன்னம்பப்பட்டர் இன்னொன்று சாதிக்கிறார். என்னன்னா, பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணாலாம் திரௌபதிக்கு. மேலே சில ஆபரணங்கள் சேர்த்தாலாம், காலை தண்டையெல்லாம் சேர்த்தாலாம். திடீர்னு 2 பெண் ஓன்னு கத்திட்டாலாம். நடுவில் எதுவுமே இல்லடி, இடுப்பே இல்லைன்னுட்டா. அவ்வளவு அழக கட்டழகி அப்படின்னு அப்படிலாம் வர்ணிக்கிறா அன்னமபட்டர். அதனால அவ ஹீரோயின். அவளை வச்சுதான் மகாபாரத யுத்தமே எடுத்தா. சரி, அவ ஹீரோயின். இது ஒரு வருஷன். இன்னொரு வருஷன் என்னன்னா, ஹீரோ சார் ஹீரோயின் திரௌபதின்னு ஒத்துருவோம் சார். ஹீரோ வந்து கிருஷ்ணர்னு சட்டுன்னு ஒத்துக்க முடியாது சார். எனக்கு என்னமோ பீமன்னு தோன்றதுன்னு. அது ஒரு கட்சி, பீமன் கட்சி. நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு புஸ்தகமே ஒருத்தர் எழுதியிருக்கார், பீமா இஸ் த ஹீரோன்னு. அவர் வாயு புத்திரன், ஹனுமார் மாதிரி ரொம்ப சௌகந்திகா பர்வத்தில் ஹனுமானுடைய அனுகிரகத்தை பெற்றவர் ஒரு மகனியர். பீமன் தான் அவர் தானே. காட்டில் எல்லாரும் போகும்போது லெக் ப்ராப்ளம் வந்துடும், அவளுக்கெல்லாம் லெக் பெயின் வந்துடும். அப்போ எல்லாரையும் சுமந்துன்னு போவார். பெரிய அவரும் பெரிய ஜிம்பாடி. அதனால பீமன். இதெல்லாம் இல்லை சார், அர்ஜுனன்னு பல பேர் சொல்லுவார். அர்ஜுனன் ரொம்ப தர்மம் தெரிஞ்சவன், அதே சமயத்தில் தனுர்வித்தை தெரிஞ்சவன். அதனால அவன் ஹீரோ எடுத்தா. அர்ஜுனன் பா சில பேர், பீமன் பா சில பேர், பீஷ்மர் சில பேர், கண்ணன். ஆனால் வாஸ்தவமாக பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ தெரியுமோ? பல பேர் சொன்னா, இங்கே கரெக்ட் ஆன்சர் சொன்னா யுதிஷ்டர். என்ன சார் யுதிஷ்டன் அவ சண்டை வேண்டாம் வேண்டாம்ல அடிச்சுப்பார். அதான் கவனிங்கோ, எந்த லிமிட் வரைக்கும் சண்டை வேணாம்னு சொல்லுவாரோ அதுல திருடமா இருப்பார்.
எப்போ சண்டை தான் ஆயிடுத்தோ அதில் திருடமாக இருப்பார். புரியுறதா? முதல்ல எதுக்கு துரியோதனனோட சண்டை போடணும்? என்ன இருந்தாலும் எனக்கு தம்பி தான், சொத்து பிரச்சனைலாம் பெரிய விஷயமா விட்டுருங்கோ அப்படின்லாம் சொல்வார். சரி, திரௌபதி எப்படி பண்ணிவிட்டான், ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டான், சரி விடுங்கோ இப்படி தான் சொல்லிட்டு வர. அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாரு, பீமனும் அர்ஜுனனும் உட்காந்து சண்டை போடணும் அண்ணா, நீ இப்படி இருக்கிறது தப்பு ஆவும், பெரிய மீடியாலெல்லாம் அது வந்துடும். இது அர்ஜுனா அண்ட் பீமா அட்வைஸ் பட் யுதிஷ்டிரா ரெஃப்யூசஸ் டு லிசன், சோர்சஸ் ரிவீல்டு அப்படின்னு அது வந்துடும். ஆயிடுத்தா? இதே அர்ஜுனன் இப்பெல்லாம் சண்டை போடணுங்கிறான். கிருஷ்ணர் தூதுவனா போறார், அன்சக்சஸ்ஃபுல்லாக வந்துடுறார். இதெல்லாம் எடுத்து யுத்தம்னு தீர்மானம் ஆயிடுத்து. அப்போ யுத்த காலத்தில் எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. அப்போ யுதிஷ்டிரன் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார்? இப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை நடக்கிறதுன்னு நினைக்காதீங்க. கௌரவாள் பாண்டவாளுக்கு நடுவில் சண்டை இல்லை, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவில் சண்டை. யூ ஹேவ் டு டேக் சைட்ஸ். அதனால உங்களுக்கு எந்த ஐடியாலஜி பிடிச்சிருக்கு, இப்போ பாருங்க, இப்போ உபஜனாதிபதி எலெக்ஷன்லாம் வருதுன்னா என்ன சொல்றா, பேட்டில் ஆஃப் ஐடியாலஜிஸுங்கிறா. அதனால ஐடியாலஜி பேட்டில். உங்களுக்கு இந்த பக்கத்தில் தர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே இப்போ கூட யாராவது வரலாம்னு சொல்லும்போது, திருதராஷ்டிரனுக்கு வைஷ்ய ஜாதியில இருந்த ஒரு பத்னி இருந்தா, அவளுக்கு பிறந்த பிள்ளைக்கு யுயுத்சுன்னு பேர். அந்த யுயுத்சு கிராஸ் ஓட்டிங் பண்ணிடுறான், இந்த பக்கம் வந்துடுறோம். ஆயிடுத்தா? அப்போ சண்டை போடலாம்னு ஆரம்பிக்கிறார் யுதிஷ்டன். இப்போ யுதிஷ்டன் முன்னாடி சண்டை வேண்டான்னார், தீர்மானம் பண்ணோம்னா ஆரம்பிக்கலாம்ங்கிறார். முன்னாடி அர்ஜுனன் சண்டை போடலாம்னாரா, இப்போ வேண்டாங்கிறார். கிருஷ்ணரை பார்த்தா, ஐயோ எதிர்க்க அத்திம்பேர் நின்றுருக்கார், அத்தங்கா நின்றுருக்கார், அம்மாஞ்சி நின்றுருக்கார், தாத்தா நின்றுருக்கார், பெரியப்பா சித்தப்பா. கிருஷ்ணர் கேட்டார், யோ சண்டை போடுறதுக்கு முன்னாடியே உனக்கு அத்திம்பேர் அத்தம்மா, அப்போ உனக்கு தெரியலையான்னு கேட்டார். இல்லை கிருஷ்ணா, நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் ஹீரோவா? சண்டைன்னு வச்ச பெரிய பார்டரில் போய் நிற்கிறோம், சைனா பார்டரில் போய் எல்லாரும் கவுன். இல்லை சார், இப்போ தான் பகவத்கீதை கேட்டுட்டு வந்தேன், கர்மயோகா முதல்ல பண்ணணுமா, சரி நான் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அப்படி எல்லாம் தெரிஞ்சு தானே இங்கே வரீர். அதனால எப்படி அர்ஜுனன் ஆவார் தெரியல. அதனால யுதிஷ்டிரன் ரொம்ப டிசிஷன் கரெக்டாக எடுப்பார். அது பெரிய விஷயம் இல்லையா? இதுவா அதுவா அதுவா இதுவான்னு இல்லாமல், இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நாளை உட்காந்து கேட்கலாம், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா, இல்லாட்டா நடுவில் எழுந்து போயிடலாம் அப்படின்லாம் இல்லாமல் 8:30 மணி வரைக்கும் உட்காந்துட்டு தான் போகணும். எவ்வளோ பேர் நீங்கள் சங்கல்பம் யுதிஷ்டன் மாதிரி எடுத்திருக்க இல்லையா? அதனால் 5 நாளும் வரணும்னு எவ்வளோ பேர் சத்தியப்பிரமாணம் இப்போ பண்ணியிருப்பா இல்லையா? அத்திய பிரம்மணா தித்திய பரார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் கூட எடுத்திருப்பாளே. அதனால் நீங்கள்லாம் இதுதான் யுதிஷ்டன்னா, நீங்கள்லாம் அந்த ஹீரோஸ்.